வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். நாம் தேவனுடைய அழைப்பை பற்றி படித்து கொண்டு வந்தோம். ஆபிரகாமின் அழைப்பு, ஈசாக்கின் அழைப்பு, இப்படியெல்லாம் இருக்குது. நம்ம ஈசாக்கின் அழைப்பை பற்றி இன்னும் பார்க்கல. யாக்கோபின் அழைப்பை பற்றி பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா அது குவைட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஏன்னா ஒரு தவறு செய்த கேரக்டரை எப்படி கர்த்தர் அதை மாற்றி கொண்டு வர்றாருன்னு பார்க்கலாம். ஆனால் அவன் தவறே செய்திருக்க வேண்டாம். ஆனால் அவர் யாக்கோபு தவறு செய்ய வச்சுட்டார். அண்ணனுக்கு விரோதமாக போய் ஒரு இது பண்ணிட்டாரு, அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு. கர்த்தர் ஒருத்தரை ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். அவன் என்ன பண்ணாலும் அவனை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நம்ம அவனோட எப்படி ஆடுகளையும் மந்தைகளையும் விருத்தி அடைய செய்தான் என்று பார்த்து கொண்டு வந்தோம். இப்போ let us turn our Bibles to Genesis 30, 37வது வசனத்தை. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிலேயே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சயின்ஸ் படி இதுக்கு வராது. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு கேட்டால், இவன் தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு மெத்தடாலஜி எடுத்துக்கொண்டான். அந்த மெத்தடாலஜி என்னென்னா, இந்த பச்சையாக இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி அதை கொண்டு இவன் இவன் ஆடுக பார்க்கல. அதை ஆடுகளுக்கு கலர் வித்தியாசம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. ஆனால் இவன் பார்த்தான். ஒவ்வொரு ஆடு பொழியும் போதும் இவன் பார்த்தான். அதுக்கு ப்ரூஃபு காட்டுறேன் நான். அப்போ அந்த ஆடுகள் பொழியும் போது இவன் பார்க்குறான். என்ன சொல்கிறான்? பார்த்து, இந்த ஆடு பொழியுது, இந்த ஆடு குட்டி போட போகுது, இந்த ஆடு குட்டி போட்டால் இந்த குட்டி எந்து அப்படின்றான். ஏனென்றால் நான் இது 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 புள்ளியும் கலப்பு நிறமுள்ள குட்டிங்களை தான் போடும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தில் அறிக்கை செய்து 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 அப்படியே வின் பண்ண தொடங்கிட்டான். கர்த்தர் அவனுக்கு சொன்னதை அப்படியே அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினான். அந்த செயல்படுத்த தொடங்கினது உடனே அது நடந்து கொண்டே வருது. அந்த குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். இது ஒரு நூதனமான இது. இவன் ஆடுகளை பொலிகிறது உண்டு. அந்த பொலியும் போது அந்த ஆடுகள் கலப்பு நிறமும் இதுவும் புள்ளியும் கலப்பும் நிறமுமால குட்டிகளை போடணும்னு சொல்லிட்டு தன் இருதயத்தில் விசுவாசித்து அந்த கொப்புகளை ஆடுகளுக்கு முன்பாக போட்ட உடனே அது கரெக்டாக அது நடக்குது. இவனுக்கு அந்த குட்டிகள்லாம் எடுத்து தனக்கு பிரித்து வச்சுக்கிறான். ஸோ ஒவ்வொரு செட்டாக சுதாரணமாக பாருங்களேன். ஒரு ஆடு நான் பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸில் ஒரு ஆட்டு பண்ணை வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தபோது ஜமுனா பாரி அப்படின்னு ஒரு வெரைட்டி ஆடு இருந்தது. அந்த நல்ல பெரிய சைஸ் இருக்கும். அந்த ஆடுகளின் வெரைட்டி கணக்கெடுக்க போகும்போது அவன் அந்த மந்தைகளை மேய்க்கிறவங்க சொல்லுவாங்க, ஒரு ஆடு வருஷத்துக்கு 2 குட்டி போடும். 2 குட்டின்னா 2 குட்டி ப்ளஸ் ஒரு அரை குட்டி கூட தள்ளிடும். அதனால் சம்டைம்ஸ் 3 குட்டியாக வந்துடும். ஸோ இவன் நம்ம 2 கணக்கு வச்சுக்கோம். ஒரு வருஷத்துக்கு 2 குட்டி ஒரு ஆடு போடுது. இப்போ இவன் ஒரு 1000 ஆடு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க.
1000 ஆடை 2000 ஆடை ஆக்குவான். 2000 ஆடாக நான் 4000 ஆடை ஆக்குவான். பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஆல்சோ வில் ஒர்க். ஸோ எல்லாமே வேலை செய்து செய்து இவன் பெரிய ஆளாயிட்டான். இப்படி தான் வெல்த்து எப்படி வளர்க்குறதுன்னு கர்த்தர் ஐடியா தான் கொடுப்பாரு. God doesn't give you money. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே கர்த்தர் பணத்தை கொடுக்க மாட்டார். நீங்கள் பணம் கொடுப்பாரு. எப்படின்னா ஒரு பணத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா கொடுப்பாரு. அந்த ஐடியாவை நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தும் போது அது நிறைய பணமாக மாறும். இதை விட்டு நிறைய பேர் ஏமாந்து போயிடுவாங்க. ஏமாந்து போயிட்டு கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கலைன்னு சொல்லுவாங்க. இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் செய்கிறாரு. இப்போ கூட இன்னொரு பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு தான் வரேன் நான். அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் உபாகம புத்தகத்துலேருந்து நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கேன். இப்போ எல்லா ஆடுகள்லாம் இதாக இருக்குது. இப்போ இன்னொரு வேலை பண்ணுறாரு. 40வது வசனம் படிங்க. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். இன்னொரு ஐடியா பண்ணான். அடுத்தது பலத்த ஆடுகள் பொழியும் போது பார்த்தீங்களா, இப்போ ஆடுகளுக்கு பலத்த ஆடுகள் இருக்கு, நோஞ்சா ஆடுகள் இருக்கு. நோஞ்சா ஆடுன்னா பலவீனமான ஆடுகள். ஸோ பலவீனமான ஆடுகள் பொழியும் போது கொப்புகளை போட மாட்டான். ஸோ பலத்த ஆடுகள் அப்போ யார் பார்க்கறதுங்க? இவன் தான் பார்க்குறான். இப்போ இவனுக்குள்ள விசுவாசம்தான் அந்த மந்தையை பெருசாக்குது. நீங்கள் போய் ஆடு அந்த கலரை பார்த்துட்டு செய்துன்னு நினைக்காதீங்க. ஆடுக்கு கண்ணு தெரியாது. ஆடுக்கு கலர் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் இவனுக்கு நல்லா தெரியுது. இவன் என்ன பண்ணுறான்? அந்த பலமான ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளை போடுகிறான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளை போடாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டிஸ் எப்படி பண்ணுறான்ட்டு இது நம்மளுக்குள்ள ஒரு ஐடியா கற்றுக்கலாம். பிஸ்னஸ் ஐடியா பண்ணுறான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. பார்த்தீங்களா? இப்போ பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தது. அதாவது தன் மந்தை பலமுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டான். இவன் எங்கே யோசிச்சான்? இருதயத்தில் யோசனை பண்ணான். அப்போ இருதயத்தில் யோசனை பண்ணி இருதயத்தில் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் ரிசல்ட் தான் இங்கே வருது. கொப்புகளை உரித்து போடுறது. ஆண்டவர் சொல்லலை நீ கொப்பெல்லாம் உரிச்சு போடு, இதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆண்டவர் பார்த்துக்கோ இப்படி தான் வரும், உனக்கு அந்த ஐடியா ஒண்டி தான் கொடுக்குறாரு.